அயோத்தியா 2.0வில் உங்களை நான் வரவேற்கிறேன். அதாவது டிசம்பர் 6, 1992 எந்த பாபரி மஸ்ஜித் கலவரத்தை நீங்க பார்த்தீர்களோ அதே போன்ற பல்வேறு கலவரங்கள் இன்னைக்கு இப்போ இந்த நாட்டில் நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொடங்கி மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மசூதிகளிலுமே இந்த கலவரம் வெடிக்க போகிறது. அதற்கான ஆதாரங்களை நாங்க உங்களுக்காக திரட்டி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் அனைவருமே எந்த அளவில் ஒற்றுமையாக இருந்தார்களோ அந்த ஒற்றுமையை சிதைத்து, அந்த ஒற்றுமைக்கு நடுவில் ஒரு விஷவிதையை விதைத்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக சங்க பரிவார், RSS, பிஜேபி போன்ற கும்பல் தன்னுடைய அரசியலை செய்து வருகிறார்கள் கடந்த 70 ஆண்டுகளாக. முக்கியமாக 1980ஆம் ஆண்டிலிருந்து அவர்களுடைய கவனம் இது மட்டும்தான். இன்னைக்கு அதற்கான அடுத்த கட்டத்தை இவர்கள் தொடங்கிவிட்டார்கள். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மசூதிக்கு கீழே கோவில் இருக்கிறது, சிவலிங்கம் இருக்கிறது, ராமர் கோவில் இருக்கிறது, அனுமார் கோவில் இருக்கிறது என்கிற ஒரு கட்டுக்கதைகளை கொண்டு வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தவறுகளாக அதை எடுத்துக்காட்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டியை நசுக்கக்கூடிய வேலையை மட்டும் பார்க்கவில்லை, ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு இந்தியாவை தலைகுனிய வைக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் பிரைம் மினிஸ்டர் மோடியின் தலைமையில் இந்த நாடு எந்த அளவில் சின்னாபின்னமாயிருக்கிறது அதை நீங்க கவனமாக பாருங்கள். இன்னைக்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஒரு சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பல் என்கிற இடத்தில் எந்த விதமான கலவரம் வெடித்ததோ அந்த கலவரத்தில் யாரெல்லாம் உயிரிழந்தார்களோ அவர்களுடைய குடும்பங்களை பார்ப்பதற்காக இவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள். டெல்லி உத்தரப்பிரதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய காசியாபாத் என்கிற இடத்திலேயே அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நீங்க பார்க்கக்கூடாது, நீங்க போகக்கூடாது. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அவருக்கு இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் டெமோக்ரஸி வழியாக கிடைத்த அந்த அதிகாரம், ராகுல் காந்தி கூறியிருக்கிறார், நான் தனியாவே போயிட்டு வர்றேன், எனக்கு யாருமே வேண்டாம், பாதுகாப்பெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய 2 கான்ஸ்டபிள் மட்டும் கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு கூட அனுமதி கொடுக்கவில்லை. அப்போ இந்த நாட்டு அரசாங்கத்துடைய கவனம் எதிர்கட்சிகள், முக்கியமாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காந்தி ஃபேமிலியில இருந்து யாருமே கலவரம் நடந்த இடத்திற்கு போகக்கூடாது. போனால் பார்லிமெண்ட்ல வந்து பல கேள்விகள் கேட்பார்கள், நம்ம பதில் கொடுக்க முடியாது. சரி, சம்பல்ல நடந்த பல்வேறு தவறுகள் அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக குரோனாலஜி முறைப்படி அதை நான் எடுத்துக்காட்ட போகிறேன். இதை தாண்டி டிசம்பர் மாதத்தில் மட்டும் இன்னும் எத்தனை மசூதிகள், இன்னும் எத்தனை வழக்குகள், இன்னும் எத்தனை விசாரணைகள் கோர்ட் தேதிப்படி அங்க விசாரணைக்கு வரப்போகிறது அதையும் நீங்க பாருங்கள். ஏன் அனைத்துமே டிசம்பர் மாதத்தில்? எதற்காக அனைத்துமே ஒட்டுமொத்தமாக வருகிறது? எதற்காக சுப்ரீம் கோர்ட் அதை தடுத்து நிறுத்தவில்லை? பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இந்த நாட்டில் இருக்கிறது, அதுல இருந்து ஒரு லூப் ஹோலை கண்டுபிடித்து எப்படி சந்திரசூர் இதே RSS, பிஜேபி, சங்க பரிவாருக்கு ஒரு வழியை நடத்திவிட்டார். அனைத்தையுமே நீங்க பார்க்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கவனமாக கடைசி வரை பாருங்கள். கியான்வாபி மாஸ்க் இன் வாரணாசி, இங்கே சிவலிங்கம் இருப்பதாக ஒரு கட்டுக்கதையை எடுத்து காட்டினார்கள். அஜ்மேர் ஷரீஃப் தர்கா, இங்கேயும் ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அஜ்மேர் ஷரீஃப் தர்காவை நீங்க எடுத்து விடுங்கள், அங்க இந்துக்கள் தான் போக வேண்டும் என்கிற அடுத்த கட்டுக்கதை. ஷாம்சி ஷாஹி மாஸ்க் புதாயும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கோவில் இருப்பதாக, அந்த கோவிலை இடித்துதான் இந்த மசூதியை கட்டியிருக்கிறார்கள் என்கிற அடுத்த கட்டுக்கதை. டீலிவாலி மாஸ்க் இன் லக்னோ, இங்க ஹிந்து ரிலீஜன் படி அங்க ஏற்கனவே பூஜை எல்லாம் இவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். மதுரால இருக்கக்கூடிய ஷாஹி ஈத்காக் மாஸ்க், இங்க கிருஷ்ணர் பிறந்தார், கிருஷ்ணருடைய பிறந்த பூமி இது, அதனால் இதையும் நீங்க அகற்றி விடுங்கள். இது போன்ற எத்தனை எத்தனை வழக்குகள், இந்த வழக்குகளை நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்துமே டிசம்பர் மாதத்தில் வருவது ஒரு மிகப்பெரிய அலாமை எடுத்து காட்டுகிறது. மிகவும் அலார்மிங்கான சிச்சுவேஷனில் நாம் இருக்கிறோம். கோர்ட் டேட்ஸ் உங்களுடைய ஸ்கிரீனில் நான் எடுத்து காட்டப் போகிறேன். ஆகஸ்ட் 2022ஆம் ஆண்டு ஒரு பெட்டிஷன் போடப்பட்டது ஷாம்சி ஷாஹி மாஸ்கை பற்றி. நவம்பர் 2024ஆம் ஆண்டு அஜ்மேர் ஷரீஃப் கான்ட்ரோவர்சி, சம்பல் நடந்த அந்த சம்பவம். டிசம்பர் 24ஆம் ஆண்டு நீங்க பார்த்தீர்கள்னா கியான்வாபி, மதுரா, இது போன்ற பல்வேறு வழக்குகள் வர இருக்கிறது. இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்க கவனமாக பாருங்கள். பிஜேபியோடைய 2014ஆம் ஆண்டு அவர்கள் வந்த விதத்தை பாருங்கள்.
எங்கேயுமே பாபரி மஸ்ஜித் கிடையாது, எங்கேயுமே ராமர் கோவில் கிடையாது, எங்கேயுமே ஹிந்து முஸ்லிம் கிடையாது. சப்கா சாத் சப்கா விகாஸ். அனைவருடைய உதவியுடன் ஒற்றுமையுடன் நாம் ஒரு வல்லரசான நாடாக மாறப்போகிறோம். டெவலப்மெண்ட், அதுதான் அவர்களுடைய முக்கிய வார்த்தையாக இருந்தது. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத், இது போன்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்பி ஸ்டார்ட் அப் இந்தியா, இது போன்ற வார்த்தைகளை நம்பி மக்கள் ஓட்டு போட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய டெவலப்மெண்ட் மாடல், அந்த போலியான மாடலை நம்பினார்கள். 2019ஆம் ஆண்டு அப்பவும் அந்த டெவலப்மெண்ட் மாடல் தான். ஆனால் 2024ஆம் ஆண்டு வருவதற்குள் அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மறந்து விட்டார்கள், மேக் இன் இந்தியா மறந்து போச்சு, ஆத்ம நிர்பர் பாரத் எங்கேயோ காணாமல் போய்விட்டது. இன்னைக்கு அவர்கள் பேசுவது எல்லாமே மட்டன், மங்கள் சூத்ர, ஹிந்து முஸ்லிம், நான் பயாலஜிக்கல் பர்த், இது போன்ற வார்த்தைகள். இப்போ இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்ல, ஏன் இந்த வார்த்தைகள் மாறுகிறது? ஏன் மறுபடியும் அவர்கள் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் செய்த அதே ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனை கொண்டு வர்றார்கள்? காரணம், ஜிடிபி 5.4% சரிந்து விட்டது. மேனுஃபேக்சரிங் 2.2% நிற்கிறது. அதாவது எந்த விதமான மேனுஃபேக்சரும் இந்தியாவில் நடக்கவில்லை. இந்த நாட்டில் வரக்கூடிய வருமானம், அதாவது இந்த டாக்ஸ் வழியாக வரக்கூடிய வருமானம் 60% வெறும் மின்சாரம், தண்ணீர், இது போன்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காகவே முடிந்து போகிறது. மற்றது எஜுகேஷன், மெடிக்கல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் நீங்க மறந்து விடுங்க. 60% ஆஃப் யுவர் டோட்டல் ஜிடிபி கோஸ் ஆன் டு திஸ். அப்போ இந்த நாட்டு இன்ஃப்ளேஷன், விலைவாசி, அது சிகரத்தை தொடும்போது எந்த விதமான வார்த்தையும் கிடையாது. பெட்ரோல் டீசலின் விலை, சிஎன்ஜியின் விலை, எல்பிஜியின் விலை, அது ஒரு பக்கம். அயோத்தியாவின் 2.0 இவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று நீங்க பாருங்கள். சம்பல் என்கிற இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். 19ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு ஒரு பெட்டிஷன் போடப்படுகிறது. சம்பல் சிவில் ஜட்ஜ் சீனியர் டிவிஷன் கோர்ட், ஷாஹி ஜாமா மஸ்ஜித், இது வந்து ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, மத்திய அரசாங்கத்தின் ஒரு மிக முக்கியமான அங்கம். அதற்கு கீழே ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்களுடன் ப்ரெக்யூர் செய்யப்பட்ட ஒரு மாஸ்க், ஒரு மிகப்பெரிய மசூதி. இந்த மசூதிக்கு கீழே ஒரு கோவில் இருப்பதாக இந்த பெட்டிஷனை போட்டார்கள் 19ஆம் தேதி. அதே நாள் 19ஆம் தேதியே கோர்ட் ஒரு ஆர்டரை கொடுக்கிறார்கள். என்ன ஆர்டர்? இதுல நீங்க சர்வேயை நடத்தி கொள்ளலாம். அந்த ஆர்டர் கிடைத்த 2 மணி நேரத்திற்குள் 19ஆம் தேதியே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் DM, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் SP, 2 பேருமே சம்பல்ல இருக்கக்கூடிய ஷாஹி ஜாமா மஸ்ஜித்திற்கு போலீஸ் போர்ஸுடன் போயிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மசூதியில் இருக்கக்கூடிய நபர்கள், சரி கோர்ட் ஆர்டர், அதை நாங்க மதிக்கிறோம், உள்ள வந்து நீங்க பார்த்துக்கங்க என்னெல்லாம் பார்க்கணும். போன டீம் அனைத்தையுமே பார்த்து விட்டு, சரி இங்க எதுவுமே கிடையாதுன்னு அந்த ரிப்போர்ட்டையும் எழுதிட்டு போயிட்டாங்க. இது ஒரு 2.5 மணி நேரம் இந்த சர்ச் இதெல்லாம் நடந்து டிக்ளேரும் நடந்து விட்டது. 2 நாள் கழித்து, அதாவது 22ஆம் தேதி ஃப்ரைடே, மசூதியில அந்த நமாஸ் படிப்பார்கள் வெள்ளிக்கிழமை அன்று. அந்த பிரேயர் நடக்கும்போது அங்க வரக்கூடிய நபர்களை யாரையுமே உள்ள வரவிடவில்லை. அங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு, அதையும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் மதித்து, சரி கலவரம் பண்ண வேண்டாம், இன்னைக்கு நமாஸ் நேரம், எப்படி போலீஸ் சொல்றாங்களோ எங்கெங்க இடம் கிடைக்குதோ அங்க போய் நீங்க நமாஸ் படிச்சுக்கோங்க, எந்த விதமான ஆப்ஜெக்ஷனும் நீங்க எடுத்து வைக்க கூடாது. ஓகே, அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள், அதாவது 23ஆம் தேதி நீங்க பார்த்தீர்கள்ல, போலீஸ் மீண்டும் ஒரு முறை செகண்ட் சர்வேக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு சர்வே நடந்துருச்சு, சர்வேல ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லியாச்சு, வெள்ளிக்கிழமை நீங்க தடுத்து நிறுத்தினீங்க, அதுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒத்து போனார்கள், எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. 2வது சர்வே 24ஆம் தேதி கோர்ட்டோட ஆர்டர், கோர்ட்ல நீங்க போய் சப்மிட் பண்ணணும். 23ஆம் தேதி செகண்ட் சர்வே. ஷாஹி ஜாமா மஸ்ஜித்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கமிட்டி லீகலா நீங்க வாங்குறீங்க, கோர்ட் ஆர்டர் கொண்டுட்டு வந்தீங்க, நாங்க அலோவ் பண்ணோம். நீங்க பிரேயரை தடுத்து நிறுத்தீங்க, அதுக்கும் நாங்க அலோவ் பண்ணோம். இப்ப ஏன் இன்னொரு இது எதுவுமே கேட்கப்படலை? அப்பவும் நீங்க பார்த்தீர்கள்ல, அத்துமீறி DM SP 2 பேருமே எந்த விதமான கோர்ட் ஆர்டரும் இல்லாமல் 24ஆம் தேதி நவம்பர் மாதம் இன்னொரு செகண்ட் சர்வேக்கு போயிருக்கிறார்கள்.
இப்ப மறுபடியும் அதே 19ஆம் தேதியோடைய அந்த கோர்ட் ஆர்டர் படிச்சு பாருங்க. ஒரு நபர் பெட்டிஷனை போடுறாரு, அந்த பெட்டிஷன் யார் மீது போடப்பட்டதோ அந்த தரப்பை கூப்பிட்டு விசாரிக்காமலேயே இந்த ஆர்டரை கொடுத்தது கோர்ட், நீதிமன்றம். 24ஆம் தேதி அடுத்த சர்வே நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள், எப்படி நீங்க அத்துமீறி ஒவ்வொரு நாளும் எங்களை இந்த அளவில் டிஸ்டர்ப் செய்து வருகிறீங்க அந்த கேள்வி கேட்ட உடனேயே முதலில் போலீஸ் லாட்டி சார்ஜ் நடத்தியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அப்பாவிகளை சுடத் தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் அந்த கலவரம் பிடித்திருக்கிறது. இந்த கலவரத்தில் 5 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். 29ஆம் தேதி நவம்பர் மாதம் கோர்ட்டுடைய ஸ்கெட்யூல்டு இந்த விசாரணை நடக்கும்போது அங்கேயும் எதுவுமே நடக்கவில்லை. இப்ப நீங்க சிந்தித்து பாருங்கள், யார் மீது தவறு, என்ன நடந்தது? இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991ஆம் ஆண்டு கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன? இதற்கு மேல் முன்னோக்கிதான் நாம் போக வேண்டுமே ஒழிய, ஒரு டெவலப்மெண்ட் வழியாக தான் போக வேண்டுமே ஒழிய 500 ஆண்டு 600 ஆண்டு 1000 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த அந்த தவறுகளை நீங்க பார்க்க கூடாது. எத்தனையோ இஸ்லாமிய ராஜாக்கள் எத்தனையோ இந்து கோவில்களுக்கான பணம் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், இடமெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இதே போன்று ஹிந்து பிராமணர்கள் எத்தனையோ இடங்கள்ல இருக்கக்கூடிய பௌத்த மதத்தை சார்ந்த கோவில்கள் எடுத்திருக்கிறார்கள், அங்க கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். அப்ப இது எல்லாமே வரலாற்றில் நடந்த தவறுகள். அதை எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்க எடுத்து செல்வீர்கள் என்கிற இந்த கேள்வி. அதை தடுத்து நிறுத்துவதற்காக தான் இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், இதற்கான ஒரு டீட்டெயில்டான வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டுக்கு பின்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோவில், எந்த மசூதி, எந்த சர்ச், எந்த குருதுவாராவாக இருந்தாலும் அதை நீங்க மாற்றவோ, அதை நீங்க எந்த விதமான சேஞ்சஸும் நீங்க செய்யக்கூடாது. இப்போ நீங்க அடுத்த கட்டத்திற்கு வாங்க. கியான்வாபி ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவருடைய நீதிமன்றத்திற்கு கியான்வாபி பெட்டிஷன் போனது. கியான்வாபி பெட்டிஷன் போகும்போது, அதாவது இதற்கு கீழே சிவலிங்கம் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அலிகேஷன். கியான்வாபி இந்த கேஸை அவர் அன்னைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார்? இது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்ல இருக்கக்கூடிய 2 செக்ஷன். செக்ஷன் நம்பர் 3 prohibits alerting the character of any religious site. ஒரு ரிலிஜியஸ் சைட்டோடைய கேரக்டரை நீங்க மாற்றக்கூடாது. ஆனால் இதுல எங்கேயுமே இதை பற்றி நீங்க ஆய்வு செய்யக்கூடாது, இதை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடாது என்று எழுதப்படவில்லை. அதனால் நீங்க இந்த சர்வே நடத்தி கொள்ளலாம் என்ற அந்த உத்தரவை ஜஸ்டிஸ் சந்திரசூட் போட்டிருக்கிறார். அடுத்த செக்ஷன் 4 prevent court from entering such claims. அதாவது இது போன்ற எந்த கிளைம் வந்தாலும் அதை அங்கேயே தடுத்து நிறுத்துவதற்கான அந்த சட்டம் கோர்ட் கையில் இருக்கிறது. அதை இவர் தவிர்த்து விட்டார். இப்ப அந்த தீர்ப்பை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகளை, பல்வேறு இடங்களை இவர்கள் இதற்கு மேல் அயோத்தியா 2.0வாக நடத்த தொடங்கிவிட்டார்கள். அந்த குரோனாலஜியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சில கேள்விகளை நீங்க கேளுங்கள். ஜிடிபி growth எவ்வளவு கீழே இறங்கி இருக்கிறது? 60% ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட், எனர்ஜி, லிவிங் ஸ்டைல், சின்ன சின்ன உங்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காகவே போக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே கூறினேன். இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் 2014ஆம் ஆண்டு 161வது இடத்தில் இருந்தது. இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்பு 2 இடம் மேலே ஏறி இருக்கிறது. அதாவது 159வது இடத்தில் குளோபல் ரேங்கிங் 159. அதே சைனாவை பாருங்கள். சைனாவுடைய இடம் 158 2014. இன்னைக்கு அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? 75th ரேங்க். இன்னும் ஒரு சில வருடங்கள் நீங்க பார்த்தீர்கள் டாப்ல போயிருவாங்க. இந்தியா என்ன பண்ணது? இந்தியா இன்னைக்கும் ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனையில் தான் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றி மோகன் பாகவத், RSS சீஃப், இது தவறு, இதை நீங்க செய்யக்கூடாது. There is no need to look for shivlings under any mosque. ராமர் கோவில் அது எங்களுடைய உத்தேசம், அதை கட்டி முடிச்சிட்டோம். இதற்கப்புறம் எந்த மசூதியும் நீங்க டச் பண்ணக்கூடாது. அதற்கு கீழே சிவலிங்கம் இருக்கிறது, ராமர் கோவில் இருக்கிறது, கிருஷ்ணர் இருக்கிறார் என்ற எந்த கதையும் வரக்கூடாது என்று மோகன் பாகவத்தை கூறியிருக்கிறார். பிஜேபியுடைய அடுத்த தலைவியான ஷாசியா எல்மி, அந்த பெண்மணி கூறிய வார்த்தை அஜ்மேர் ஷரீஃப் பெட்டிஷன் தவறானது. கபில் சிப்பல் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், திஸ் இஸ் a dangerous warning, please be aware.
இது போன்ற அனைத்து தலைவர்களுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க அந்த சோஷியல் ஹார்மனியை கொஞ்சம் பாருங்கள், அந்த குரோனோகிராஃபியை கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். கியான்வாபி மாஸ்க், வாரணாசி, உத்தரப்பிரதேஷ், மே 22ஆம் தேதி. அட்வொகேட் கமிஷனர் கிளைம்ஸ் டிஸ்கவரிங் அ சிவலிங். சிவலிங் இருப்பதாக மே 22ஆம் தேதி, மே 22ஆம் ஆண்டு ஒரு வழக்கு போடப்படுகிறது. ஜூலை 2023ஆம் ஆண்டு ஏஎஸ்ஐ சர்வே நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 4, 2023ஆம் ஆண்டு சிஜிஐ சந்திரசூட் அவர்கள் அடுத்த சர்வேக்கான ஆர்டரை கொடுத்து விட்டார். டிசம்பர் 2024ஆம் ஆண்டு அடுத்த கட்ட விசாரணை வரப்போகிறது. ஷாம்சி சாஹி மாஸ்க், ஆகஸ்ட் 8, 2022ஆம் ஆண்டு பெட்டிஷன் போடப்பட்டது. டிசம்பர் மாதம், இதே மாதத்தில் அடுத்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது. அஜ்மேர் ஷரீப் தர்கா, நவம்பர் 2024ஆம் ஆண்டு சம்பல் விவகாரம். டிசம்பர் 20ஆம் தேதி அடுத்த வழக்கு விசாரணை. ஷாஹி ஈத்கா மாஸ்க், 1968ஆம் ஆண்டு இந்த இரண்டு பார்ட்டிகளுக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. அக்ரிமெண்ட் என்ன? செவ்வாய்க்கிழமை அன்று ஹிந்துக்கள் அங்க போய் பூஜை செய்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை அன்று இஸ்லாமியர்கள் அங்க நமாஸ் படிக்கலாம். இதுதானே ஒரு அழகான விஷயம். ஆனால் அடுத்த பெட்டிஷன் போடப்பட்டது, இல்லை இல்லை, இஸ்லாமியர்கள் இதற்குள்ள வரக்கூடாது, அவர்களை நமாஸ் படிப்பதிலிருந்து தடுத்து நிறுத்துங்கள். 2021ஆம் ஆண்டு இங்க கிருஷ்ண ஜென்ம பூமியாக இருப்பதாக ஒரு கதையை கட்டினார்கள். டிசம்பர் 9ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல இதற்கான வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அட்டாலா மஸ்ஜித் கேஸ், ஜான்பூர், உத்தரப்பிரதேஷ், 2023ல பெட்டிஷன் போடப்பட்டது. டிசம்பர் மாதம் இங்கேயும் பிரிலிமினரி இன்குவயரி நடக்க போகிறது. ஏஎஸ்ஐயை கூப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்து தீலிவாலி மாஸ்க், லக்னோ, உத்தரப்பிரதேஷ், 2017ல வழக்கு போடப்பட்டது. டிசம்பர் 12ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது. குவத் உல் இஸ்லாம் மாஸ்க் கேஸ், 2020 சூட் ஃபைல் செய்யப்படுகிறது. 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் இதற்கான டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஹியரிங் வரப்போகிறது. ஜாமா மஸ்ஜித் ஷேக் சலீம் சிஷ்தி தர்கா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 3வது மிக பெரிய மசூதி. இதுல இந்துவும் போவார்கள், இஸ்லாமியர்களும் போவார்கள். வருடம் தோறும் பிரைம் மினிஸ்டர் மோடி அங்க போய் வரக்கூடிய வழக்கம். இந்தியாவில் இருக்க அனைத்து பிரைம் மினிஸ்டருமே இங்க போயிருக்கிறார்கள். சதர்ன் ஏசியாவுடைய ஒரு இஸ்லாமிக் ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடிய இந்த இடம், இதற்கான விசாரணையும் பெட்டிஷன் போடப்பட்டது. காமாக்யா தேவி டெம்பிள் இங்கே இருக்கிறதாக 2024ஆம் ஆண்டு இந்த வருஷம் தான் போடப்பட்டது. டிசம்பர் மாதம் இதற்கான விசாரணையும் ஆக்ரா கோர்ட்டில் வர இருக்கிறது. இப்ப சிந்தித்து பாருங்கள், டிசம்பர் மாதத்தில் மட்டும் நான் காட்டிய அந்த பட்டியல், அப்போ இந்தியா முழுவதும் இன்னும் எத்தனை கேசஸ்களை, இன்னும் எத்தனை பெட்டிஷன்ஸ்களை போட்டு, இன்னும் எத்தனை மசூதிகளை இவர்கள் இதே போன்ற சர்வே என்கிற பெயரில் இடிக்க பார்க்கிறார்கள். இன்னும் எத்தனை இடங்களில் பாபரி மஸ்ஜித் போன்ற கலவரத்தை இவர்கள் தூண்ட பார்க்கிறார்கள். டெவலப்மெண்ட் மாடலை மறந்து விடுங்கள், இந்த நாட்டு விலைவாசியை மறந்து விடுங்கள், வேலை வாய்ப்பை மறந்து விடுங்கள். இந்த நாட்டில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது, ஒரு டெமோக்ரஸி இருக்கிறது, அதையும் நீங்க மறந்து விடுங்கள். இந்த அனைத்து விஷயத்தையுமே நினைத்தால் பிரைம் மினிஸ்டரால் தடுத்து நிறுத்த முடியும், ஹோம் மினிஸ்டரால் தடுத்து நிறுத்த முடியும். முக்கியமாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கண்ணா, அவர் நினைத்தால் தடுத்து நிறுத்த முடியும். ஒரே வார்த்தை, இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், அதை நாங்க மீற மாட்டோம். இந்த விஷயத்தில் வரக்கூடிய அனைத்து வழக்குகளையுமே நாங்க ரத்து செய்கிறோம் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை அவர் எழுதிவிட்டாலே போதும், இந்த நாட்டில் யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. செய்வாரா? அதுதான் கேள்வி. பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர் நினைத்தால் இது போன்ற யாரெல்லாம் பெட்டிஷன்களை போடுகிறார்களோ அவர்கள் மீதே வழக்கு போட்டு அவர்களையே சிறையில் அடைக்கலாம். செய்வார்களா? அடுத்த கேள்வி. இந்த நாட்டில் ஹிந்துத்வா என்கிற கொடியை பிடித்து இந்த கலவரங்களை நடத்தக்கூடிய நபர்கள், ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய நபர்கள் அப்பாவி ஏமாற்றப்பட்ட இந்துக்கள். ஆனால் இந்த தலைவர்கள், இவர்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளில் ஏசி அறையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். இறப்பது
இது போன்ற தடியடி வாங்குவது, துப்பாக்கி குண்டுகளை தன் நெஞ்சில் சுமந்து கொள்வது அனைவருமே அப்பாவிகள், இந்து முஸ்லிம் ரெண்டு பேர். இப்போ சிந்தித்து பாருங்கள், இந்தியாவுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று. இந்த நாட்டில் செக்குலரிசத்தை நீங்க நம்புகிறீர்களா, அல்ல இந்த நாடு ஹிந்து ராஷ்டிராவாக மாறிவிட வேண்டும், இதே போன்ற கலவரங்களை தூண்டி இதே போன்ற அரசியல்வாதிகளுக்கான லாபத்தை தேடி கொடுக்கலாம் என்று நீ நினைக்கிறீர்களா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒத்த சதவீதம் 1% நபர்கள் கையில் அனைத்து சொத்துமே போய்விட்டது. மீதம் இருக்கக்கூடிய 99% மக்கள் உங்கள் கையில் என் கையில் பணமே கிடையாது. அதுதான் அந்த ஜிடிபியோடைய ரிப்போர்ட் காட்டுகிறது. ஜிடிபி ரேங்கிங்கில் பர் கேபிட்டா இன்கமில் நாம் 159வது இடத்தில் இருக்கிறோம். சைனா 75வது இடத்தில் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.